நம்ம பண்ணையில் இருக்க கறவை மாடுகளுக்கு அடிக்கடி மடி நோய் வருதுப்பா. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரே குழப்பமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். நம்ம பண்ணையை பார்த்துக்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே ஆள் கிடைச்சாலும் சம்பளம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா? அதுக்கு நான் ஒரு பதில் தரேன். ஐயா, நம்ம பண்ணையில் மாடு ஒரு நாளைக்கு நல்லா பால் தருது, இன்னொரு நாள் கம்மியாக தருது, என்னன்னு எனக்கு ஒரு மாதிரி புரியல. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு கேட்டால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சட்னி வந்து அம்மியில் அரைச்சாங்க. இப்போ நம்ம அம்மா அதை என்ன பண்ணுறாங்க, அதை மிக்சியில் அரைக்கிறாங்க. நமக்கு இட்லி மாவு அவங்க ஆட்டுக்காலில் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா இப்போ அதை கிரைண்டரில் ஆட்டுறாங்க. அவங்க விறகடுப்பை வச்சு ஊதிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா சிலிண்டர் அடுப்பில் வேக வச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவ்வளோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், செம்பகமே செம்பகமேன்னு சொல்லி கையில் பால் கறந்துட்டு இருக்கோம். ஐயா, அந்த கையில் பால் கறக்கிறவங்க பற்றி நான் எந்த குறையும் சொல்ல, அது ரொம்ப கஷ்டமானது. கரெக்டாக முட்டி போட்டு விரலை மடக்கி 4 காம்புலையும் சீரான இடைவெளியில் கரெக்டான அழுத்தம் கொடுத்து பால் கறக்கணும். அது ஒரு தனி கலை தான். ஒரு மாடு 2 மாடு இருந்தால் ஓகேங்கய்யா, என்கிட்ட 10 மாடு 20 மாடு இருக்குது, அதுக்கு வந்து ஆள் வேணும், அப்படியே ஆள் கிடைச்சாலும் சரியான டைமில் வந்து அவங்க கறக்கணும், இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு பதில் தான் பால் கறக்கும் கறவை இயந்திரம். நான் உங்களோட விவசாய நண்பன் கிரி. நம்ம இப்போ ஃப்ரீடம் ஃபார்மிங் சேனல் இணைஞ்சிருக்கோம். வாங்க பால் கறவை இயந்திரத்தை பற்றி பார்ப்போம். தம்பி, நீ பால் கறவை இயந்திரத்தை பற்றி சொல்கிற, என் நண்பர்கள் எங்கள் ஊர்க்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பால் கறவை இயந்திரத்தை யூஸ் பண்ணால் மாட்டோட பாலையும் சேர்த்து ரத்தத்தையும் அது பீச்சிருதாமா, அது ரொம்ப ஆபத்துப்பா, நான்லாம் வாங்கவே மாட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி மூட நம்பிக்கையோ 4 பேர் 4 விதமாக சொல்கிறதையும் நம்பாதீங்க. அறிவியலை நம்புங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நம்ம கையில் பால் கறக்கிறோம், ஓகேவா, கரெக்டான அழுத்தம் கொடுத்து கறக்கிறோம், பால் வருது. அதே மாதிரி தான் இந்த மெஷினும். ரத்தம் வருதுன்னா யாராச்சும் அதை போய் கண்டுபிடிப்பாங்களா? யாராச்சும் அதை உபயோகிப்பாங்களா? இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் இல்லை. நீங்கள் பால் கறவை இயந்திரம் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ரீசன் நான் சொல்கிறேன். பொதுவாக நம்ம பால் கறக்கிறப்ப என்ன பண்ணுவோம், வெறும் கையில் வந்து நம்ம வந்து பாலை கறப்போம். நம்ம கை எப்படி இருக்கும், ஒரு நாள் கழுவி இருப்போம், ஒரு நாள் கழுவாமல் இருப்போம், ஒரு நாள் நெகை வெட்டி இருப்போம், ஒரு நாள் நெகை வெட்டாமல் இருப்போம். அதே கையில் போய் நம்ம பால் கறக்கிறப்போ நம்ம கையில் இருக்க அந்த கிருமிகள் அதோட மடிக்கு போகும். அதோட மடிக்கு போகிறப்ப என்ன ஆகும், தொற்று நோய் வரும். மாடுகளுக்கு மடி நோய்ங்கிற ஒரு தொற்று நோய் வருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ. ஸோ அதை அவாய்ட் பண்ண பால் கறக்கும் கறவை இயந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். கறவை இயந்திரத்தில் இந்த பிரச்சனை வராது. பொதுவாக பால் கறக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, மாடுகளுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம், இப்போ 6 மணினா 6 மணி, 7 மணினா 7 மணி, கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து கறந்துடணும். அப்படி கறக்கிறப்ப என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அதுகளோட பாடியில் வந்து அந்த டைமில் பால் வந்து சுரந்துருக்கும். நம்ம வந்து ஆட்களை வச்சு பண்ணுறோம், இல்லை நம்மளே போய் பண்ணுறோன்னா, ஒரு நாள் 7 மணிக்கு எந்திரிப்போம், ஒரு நாள் 7:15 எந்திரிப்போம், ஒரு நாள் நம்ம தவிர்க்க முடியாமல் லேட் ஆகும். இப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுனா, அதோட காம்புலேருந்து பால் வந்து வெளியேறிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். ஒரு சில மாடுகளுக்கு வெளியேறாது. அதுங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் வந்துடும். மன உளைச்சல் வந்து அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அது ஒரு மாதிரி நிலை கொள்ளாமல் இருக்கும், ஓகேவா. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கறவை இயந்திரத்தை யூஸ் பண்ணோம். ஒரு கறவை இயந்திரம் ஒரு மாட்டுக்கு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே பாலை கறந்துடும். ஸோ நேர மிச்சம், நேர மேலாண்மைக்கு இந்த இயந்திரத்தை யூஸ் பண்ணணும். இப்போவும் இந்த கை விரலில் நம்ம வந்து பால் கறக்கிறோம்ல, இந்த பால் கறக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட நெகம் வந்து அந்த காம்புகளை பட்டு புண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை கறப்போம். 2 வேளை கறக்கிறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை இல்லை ஏதாவது ஒரு நாள் நம்மளோட நெகப்பட்டு அங்கே புண்ணு வரும். அப்படி புண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த புண்ணுலேருந்து ரத்தம் வரும். அந்த ரத்தம் என்ன ஆகும், நம்ம பால் கறக்கிறப்போ பாலில் போய் விழுந்துடும். சரி, இதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த அகன்ற அண்டா இருக்கும்ல, இப்படி திறந்த அண்டா, அந்த அண்டாவை போய் கீழே வச்சுட்டு அப்படியே போய் பால் காய்ச்சுவோம். அப்படி பால் காய்ச்சறப்ப என்ன ஆகும்னா, மாட்டோட காம்பில் வந்து சாணம், சீல், அப்புறம் ஈக்கள் இதெல்லாம் ஒட்டியிருக்கும். நம்ம பாட்டுக்கு போய் பீச்சிறப்போ அதெல்லாம் போய் பாலில் விழுந்து பால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கறவை இயந்திரத்தில் நடக்காது. கறவை இயந்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியாக போய் மாடுகளோட காம்புகளை போய் பொருத்திடும். ஸோ அதை சுற்றி இருக்கிற எந்தோட அழுக்கும் டஸ்ட்டும் வந்து உள்ளே போகாது, பால் சுத்தமாக போகும். பால் கறக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாடு 2 மாடுனா மடியில் இருக்க முழு பாலையும் கறந்துடும். இதே ஒரு 4-5 மாடு இருக்கப்போ நமக்கு ஒரு சலுப்பு வந்துடும். கரெக்டாக 4வது மாடு கிட்ட போகிறப்ப 5வது மாடு கிட்ட போகிறப்ப கொஞ்சம் பால் தானே விட்டுருவோம். அந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மடியில் இருக்க அந்த கடைசி கட்ட பால் இருக்குல்ல, அதில் தான் சத்து, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் கொழுப்பு இல்லாத திடப்பொருள்னு சொல்லிட்டு ஒரு SNFன்னு ஒரு பொருள் இருக்குது, அது அங்கே இருக்கும். அது மடியில் தேங்கிக்கிட்டால் மாட்டுக்கு ஆபத்து. அதை நம்ம கரெக்டாக கறந்துட்டோம்னா பாலோட தரம் கூடிடும். அப்போ என்ன பண்ணணும், பாலோட தரத்தையும் கூட்டணும், பசுமாட்டையும் பாதுகாக்கணும், நம்ம சோம்பேறித்தனமும் படாமலும் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி கறவை இயந்திரம். கறவை இயந்திரம் அந்த கொழுப்பு சத்தை கரெக்டாக எடுத்துரும். பால் கறக்கிறப்போ நம்ம கரெக்டாக முட்டி போட்டு ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு நம்ம விரல்களை மடக்கி அந்த 4 காம்புலையும் ஒரு சீரான ஒரு அழுத்தம் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம், ஓகேவா. நம்ம சீரான அழுத்தம் கொடுக்குறோமா இல்லையாங்கிறது அது அடுத்த கேள்வி. நம்ம அந்த அழுத்தம் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த அழுத்தம் வந்து நம்ம ஒரே மாதிரி சீராக நம்ம கொடுக்க முடியாது.
அப்படி ஒரே மாதிரி சீராக கொடுக்காதனால ஒரு நாளைக்கு நல்ல பால் தரும், இன்னொரு நாளைக்கு பால் கம்மியாக வரும். இப்படி சரியான அழுத்தம் கொடுக்காதனால ஒரு நாளைக்கு நமக்கு பால் அதிகமாக கிடைக்கும், ஒரு நாளைக்கு நம்ம பால் கிடைக்காது. இந்த அழுத்தம் தாங்க மேட்ரு. இந்த அழுத்தத்தை கரெக்டாக காம்புகளுக்கு கொடுக்குறப்போ நமக்கு பால் வந்து சரியான விதத்தில் கிடைக்கும். இந்த அழுத்தத்தை நம்மளால் கொடுக்க முடியாதப்போ பால் சரியாக கிடைக்காது. இதை என்ன பண்ணணும்னா மெஷினில் வந்து பல்ஸ் செட்டருங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த பல்ஸ் செட்டருங்கிற அமைப்பு என்ன பண்ணணும்னா பல்ஸ் செக்ஷன் மூலயமா அந்த காம்புகளுக்கு வந்து ஒரே மாதிரியான அழுத்தத்தை சீரான இடைவெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி சீரான இடைவெளியில் கொடுக்குறப்போ மாடுகளுக்கு வலிக்குமா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிக்காது. அதுக்கு அந்த மிஷினில் என்ன இருக்குன்னா உயர்த்தர இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ரப்பர் குழாய் இருக்கும். அந்த ரப்பர் குழாய் மூலம் மிருதுவான ஒரு தன்மை, மிருதுவான ஒரு அழுத்தம் அப்படி மாடுகளுக்கு போகிறனால, பசு மாடுகளுக்கு போகிறனால அதுங்களுக்கு வலி உணராது, ஒரு மாதிரி மிருதுவான ஒரு தன்மையை உணரும். ஸோ அப்போ கையை காட்டிலும் மெஷினில் இருக்கிற அந்த ரப்பர் குழாயினால மிருதுவாக உணர்றதுனால பசு மாடுகளுக்கு வலி ஏற்படுறதில்ல, பசு மாடுகளும் சுகமாக இருக்குது. நமக்கும் பால் சரியான விகிதத்தில் நேற்று என்ன பால் இன்றைக்கி என்ன பால் பெரிய வித்தியாசம் இல்லாமல் பால் கிடைக்கும். சரிப்பா, இப்போ நீ வந்து இந்த மெஷின் எதுக்கு தேவைன்னு வளவலன்னு பேசிட்ட. இப்போ ஏன்னா ஒரு பண்ணை வச்சுருக்கேன், இது எனக்கு தேவையா தேவையில்லையா, இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு கன்வின்ஸாக இருந்தால் நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பண்ணையில் எவ்வளோ மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு நம்ம மெஷின் தேவையா, இல்லை நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா, இல்லைப்பா நான் மாட்டு பண்ணி விரிவாக்க பண்ண போகிறேன், இந்த மாதம் 5 அடுத்த வருஷம் நான் வந்து ஒரு 10லேருந்து 20 வரை நான் விரிவாக்கம் பண்ணிடுவேன், எனக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக மெஷின் வாங்கலாம். இல்லைப்பா என்கிட்ட இருக்கிறதே 5, அந்த 5 வச்சு நான் ஓட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மெஷின் வேணாம், நீங்கள் கையிலேயே கறந்துக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்களை வச்சோ இல்லை உங்கள் குடும்பத்தை வச்சோ நீங்கள் கறந்துக்கலாம். உங்கள் பண்ணையில் மின் வசதி இருக்கா, இல்லை ஜென்ரேட்டர் இருக்கா, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மெஷினுக்கு வந்து ஜென்ரேட்டரோ மின் வசதியோ தேவை, அப்படி இல்லைன்னா யூபிஎஸ் கனெக்ஷன் தேவை, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து உங்களுக்கு ஆட்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் மெஷின் இயக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. 2 வேளை காலை ஈவினிங் 2 வேளை நீங்கள் வந்து இந்த பால் கறவை இயந்திரத்தை வச்சு நீங்கள் பால் கறக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த காம்பில் போய் ரப்பர் குழாயை செலுத்தி மிஷினை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஒரு மாட்டுக்கு 3லேருந்து 5 நிமிஷம்னா 5 மாட்டுக்கு 15 நிமிஷம், இதே 10 மாடுகளுக்குன்னா 50 நிமிஷம். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை இந்த மெஷினையும் இந்த பால் கறவை இயந்திரம் செயல்படுத்தையும் கவனிக்க. நீங்கள் மெஷின் வந்து லோக்கல் பிராண்டு ஃபாரின் பிராண்ட் எது வேணாலும் வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்குகிற மெஷினுக்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கா, சர்வீஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குதா, அதெல்லாமே கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அது உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஊர் மெஷின்ஸ் கம்மியாகவே கிடைக்கும். குவாலிட்டியாக வேணும்னா ஃபாரின் மெஷின்ஸ்க்கு போகலாம். எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணணும். அப்படி வாங்குகிற மெஷின்ஸ்க்கு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பொதுவாக அந்த பால் கறவை இயந்திரம் மெஷின் வாங்கணும்ப்பா, எந்த ஊர் பிராண்டாக வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் பிராண்டை வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குங்கய்யா, அதனால் பெரும்பான்மையான மக்கள் அதை வந்து சூஸ் பண்ணுறதில்ல. இந்த 2 மாடு 3 மாடு வச்சுருக்கேன், எனக்கு விலை கம்மியாக இருந்தால் போதுங்கிறவங்க மட்டும்தான் இதை சூஸ் பண்ணுறாங்க. நிறைய மாடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபாரின் பிராண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். 3 விதமான நாட்டோட மெஷின்ஸ் வந்து ஆளுமை பண்ணுது. ஒன்று வந்து இத்தாலி, அடுத்து டர்க்கி, அடுத்து சைனா. இந்த இத்தாலி மிஷின் வந்து கொஞ்சம் விலை அதிகம், அது வந்து உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டர்க்கியும் சைனாவோட மிஷின்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, குவாலிட்டியும் பெருசாக எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மெஷின்ஸ் வேணும், எந்த நாட்டோட மெஷின்ஸ் வேணுங்கிறத நீங்கள் கலந்து ஆலோசிங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கள்ட்ட பேசுங்க, உங்களோட நண்பர்கள்ட்ட கேளுங்க. அது இந்த மெஷின்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்ப்பா, இந்த மெஷின்ஸோட வெரைட்டிஸ் பற்றிலாம் சொல்லுப்பானா கமெண்ட் பண்ணுங்கள். நானே அதோட விலை என்ன ஒரு அட்டவணை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வாங்க, இது தாங்க நீங்கள் மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள். நம்மளோட வாழ்க்கையில் வந்து பால் வந்து தவிர்க்க முடியாத ஒரு உணவு. பாலை உற்பத்தி பண்ணுற அந்த கால்நடை பராமரிப்பு தவிர்க்க முடியாத ஒரு துறை. அந்த துறை நவீனமயமானால் தான் நமக்கான பால் தேவையை அவங்களால பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அந்த துறை நவீனமயமாகனா அவங்க இந்த நவீன யுக்திகளை பயன்படுத்தணும், நவீன இயந்திரங்களை பயன்படுத்தணும். இந்த மாதிரி நவீன விஷயங்களையும் நவீன யுக்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் கால்நடை பராமரிப்பு, செம்மறியாடு பராமரிப்பு, மாடு வளர்ப்பு இதை பற்றி டீட்டெயிலான கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் என்ன விலைன்னு கேட்குறீங்களா, வெறும் 399 ரூபா தான். அந்த துறையில் சிறந்த தொழிலதிபர்களை வச்சு அவங்களோட வழிகாட்டுதலில் அந்த கோர்சஸ் இருக்குது. உடனே போய் பாருங்கள். கால்நடை பராமரிப்பை பற்றி ஆரம்பிக்கணுமா, அந்த கோர்ஸை பாருங்கள், தெளிவாகுங்க, ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் விவசாய நண்பன் கிரி. வாழ்க வளமுடன்.